ரிலையன்ஸ் ஸ்டாக்கில் நல்ல பிரேக் அவுட் நடக்குதோ இல்லையோ, நல்ல பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதோ இல்லையோ, ஆனால் அதில் ட்ரேடு பண்ணாதவங்க, இன்வெஸ்ட் பண்ணாதவங்க இருக்கவே முடியாது. நீங்கள் இந்தியாவில் ஒரு டாப் 5 ஸ்டாக் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா அதில் நிச்சயமாக டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ரிலையன்ஸ் இது எல்லாமே உள்ளே வந்துடும். ஏன்னா இது எல்லாமே பெரிய பெரிய கம்பெனிஸ். அப்படி இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் லாஸ்ட் 2 இயர்ஸாக ஒரு பயங்கரமான டவுன் ட்ரெண்ட்லையும் சைடுவேஸ்லையுமே போய்கிட்டு இருக்கு. கடந்த 10 வருஷமாக 2015 ஒரு பிரேக் அவுட் மேலே நடந்துச்சுங்க. அந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஃபுல்லாகவே அப் ட்ரெண்ட் தான். அப்பப்போ சைடுவேஸில் போயிருந்தாலும் மேக்ஸிமம் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் மட்டும்தான் இருந்துச்சு. அப்படி அப்ட்ரெண்டில் இருந்த இந்த ஸ்டாக்கு 2024க்கு அப்புறம் ஒரு பயங்கரமான டவுன் ட்ரெண்ட்லையும் சைடுவேஸ்லேயுமே இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. இவ்வளோ பெரிய ஸ்டாக்கு பார்க்குறீங்க அப்படின்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் 12% ப்ராஃபிட்டில் குறைஞ்சிருக்கிறாங்க. ஒரு மைனஸில் முடிஞ்சிருக்கிறாங்க. போன ஏப்ரல் மந்தில் Q4 ரிசல்ட் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் முடிஞ்சிச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் பெட்ரோல், டீசல், எல்பிஜி இது எல்லாத்துக்குமே பிரச்சனை வந்துச்சு இல்லையா, குளோபல் லெவலில் வார் நடந்துச்சு இல்லையா, அது ஒரு முக்கியமான காரணமாக பேசப்பட்டுச்சு. அதனால தான் ஒரே மாதத்தில் பங்குச்சந்தை பயங்கரமாக கீழே விழுந்துச்சு. நான் கரெக்டாக இந்த இடத்துல மேலே என்ட்ரி கொடுத்துருந்தேன். இது வரைக்குமே டார்கெட் போட்டிருந்தேன். இந்த இடத்துல கரெக்டாக இந்த நியூஸுமே வந்துச்சு. நான் என்ட்ரி கொடுத்த அந்த ஸ்டாக்குமே காமிக்கிறேன். ரிலையன்ஸில் 13,130 ரூபா ப்ராஃபிட் புக் பண்ணேன். 2 lakh இன்வெஸ்ட் பண்ணி 2,13,000 நான் ப்ராஃபிட் புக் பண்ணேன். அதாவது 13,000 எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் புக் பண்ணேன். ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். ஆனால் நான் ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மாதமாகவே மார்க்கெட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சைடுவேஸ்லையும் டவுன் ட்ரெண்ட்லையும் தான் இருக்கிறாங்க. இப்போது கடந்த ஒரு மாதமாக மார்க்கெட் மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம்? நல்ல சப்போர்ட் எடுத்துருக்குறாங்களா? பாசிட்டிவான நியூஸ் எதுவும் வந்திருக்குதா? இந்த ஸ்டாக் ஃபியூச்சரில் என்ன தான் ஆக போகுது? எல்லாத்தையும் பற்றியுமே நம்ம பேசலாம். நம்ம மட்டும் ஒரு ஸ்டாக்கை சரியாக பிக் பண்ணி அதில் ட்ரேடு பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட கிடையாது இல்லையா? நான் அதை சரியாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் கண்ணா பின்னான்னு சொல்லி ஸ்டாக்கில் பணத்தை போடுறது கிடையாது. ஒரு ஸ்டாக்கில் என்ட்ரி கொடுத்தாலும் அதை பெர்ஃபெக்டாக என்ட்ரி கொடுப்பேன். நீங்களே பார்க்கலாம். ஒரு 6-7 மாதமாக சிங்கிள் ட்ரேடில் கூட லாஸ் பண்ணாமல் ஒவ்வொரு ஸ்டாக்லையும் என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எஸ், நான் ஒத்துக்கிறேன். நான் எல்லா நாட்களும் ஸ்டாக்கில் ட்ரேடு பண்ணுறது கிடையாது, என்னால் பண்ணவும் முடியாது. ஆனால் மாதத்துக்கு 1 or 2 ட்ரேடு பண்ணாலும் அதில் 30K, 40K, 50K அந்த மாதிரி எடுத்து நான் ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு பெரிய விஷயந்தான். நான் கேபிட்டலை அதிகப்படுத்த இந்த 30K, 40K அப்படிங்கிறது 80K, 1 lakh ஈஸியாக மாறிக்கும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும், கேபிட்டலுமே தேவைப்படும். அதை நான் பில்டு பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, அதே மாதிரி பங்குச்சந்தையை பற்றின ஒரு 3 புத்தகம் எழுதியிருக்கேன். வேணும் அப்படின்னா வாங்கி படிங்க. ஸ்விங் ட்ரேடிங் இந்த மாதிரி நஷ்டமே இல்லாமல் ட்ரேடு பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் கற்றுக்க ஆசைப்பட்றீங்க, ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நான் ஸ்விங் ட்ரேடிங்காக 2026 ஒரு கோர்ஸ்மே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கற்றுக்கிட்ட நிறையா பேர் நல்லபடியாக ட்ரேடு பண்ணுறாங்க. நிறைய லாஸ் பண்ணவங்க கூட இப்போ திரும்பியும் நல்லபடியாக ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மற்றவங்க மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஒரு நாள் ப்ராஃபிட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் லாஸ் பண்ணிவிட்டு அப்படி போகிற ஸ்ட்ராட்டஜி இது கிடையாது. இதில் ட்ரேடு பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா அது நிலச்சிருக்கும். அந்த மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், ஆனால் அது நிலச்சிருக்குங்க. அப்படி ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சி ட்ரேடு பண்ண பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது நம்ம டெக்னிக்கலாக பார்க்கும்போது மந்த்லி டைம் ஃப்ரேமில் 2 வருஷமாக மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருந்தாலும் இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த ட்ரெண்டு மாறலையோ? நல்லா பாருங்கள். இந்த ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, அந்த அப் ட்ரெண்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு போயிடுச்சா? இது ஒரு ப்ரீவியஸ் லோ, இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ, இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இப்படி மார்க்கெட்டு அப் ட்ரெண்டில் இருக்கும்போது ஒரு ப்ரீவியஸ் லோவை பிரேக் அவுட் பண்ணாமல் மேலேயே இருக்கிறாங்க அப்படின்னா அது கிளியரான அப் ட்ரெண்டில் மட்டுமே இருக்குது. எப்போ டவுன் ட்ரெண்டுக்கு திரும்பும் அப்படின்னா இந்த லாஸ்ட்டாக வச்ச ப்ரீவியஸ் லோ இருக்கு இல்லையா, அதை முதல்ல பிரேக் அவுட் பண்ணணும். அதை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ரீவியஸ் லோ இருக்கு இல்லையா, இதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க மட்டும்தான் அது டவுன் ட்ரெண்டுக்கு திரும்பும். அது இந்த மாதிரி திரும்பும்போது கண்டுபிடிக்க முடியும். எப்படி திரும்புது, திரும்பியும் ப்ரீவியஸ் கை வச்சு திரும்ப கீழே வராங்களா, அதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிட முடியும். சில இண்டிகேட்டர்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். சில கேண்டிலையுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ரைஸ் ஆக்ஷனையுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல ரிலையன்ஸ் கிளியரான அப் ட்ரெண்டில் தான் கடந்த ஒரு 10 வருஷமாகவே இருக்கிறாங்க. இந்த இடத்துல டவுன் போயிருந்தாலும் சைடுவேஸில் போயிருந்தாலும் இது கிளியரான அப் ட்ரெண்டில் இருக்குது.
அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறதுனால தினம் தினம் ப்ராஃபிட் வந்து கொடுக்காது, மாதம் மாதம் ப்ராஃபிட் வந்து கொடுக்காது. 10 வருஷம் 5 வருஷம்னு சேர்த்து பார்க்கும்போது அது லாஸ் வந்து வராது, ப்ராஃபிட் வந்து இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நான் ட்ரேடு பண்ணுறேன் அந்த ஸ்டாக்கில், நல்ல ஸ்டாக்கு தான், என்ட்ரி கொடுத்தேன், லாஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து 10 வருஷமாக வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் வந்திருந்தாலும் ஒரு 4 மாதம் கீழே போயிருக்கு, ஒரு வருஷம் சைடுவேஸில் இருந்திருக்கு, 2 வருஷம் சைடுவேஸில் இருந்திருக்கு. இது எல்லாமே எப்போதுமே எவ்வளோ பெரிய அப் ட்ரெண்டுக்கு போனாலும் இருக்க தான் போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டாக்கு வந்து கிளியரான அப் ட்ரெண்டில் இருக்குது லாங் டைம் ஃப்ரேமில். ஓகே, நம்ம ஒன் டேயில் வந்து பார்க்கும்போது கிளியரான சப்போர்ட் எடுத்திருக்கோம். இந்த இடத்துல நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் தான் இது. அந்த ட்ரெண்ட் லைனில் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே வந்து வந்திருக்கிறாங்க. இந்த பிரேக் அவுட் வந்து நான் நம்ப போகிறது கிடையாது. ஏன் நான் நம்ப போகிறது கிடையாது அப்படின்னா, ஒன் டே டைம் ஃப்ரேமில் மட்டும் நம்ப போகிறது கிடையாது. அப்படி நான் நம்பணும் அப்படின்னா இந்த சின்ன ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, அந்த டவுன் ட்ரெண்டை இப்போ தான் பிரேக் அவுட்டே வந்து பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் தேவைப்படுது நல்ல பிரேக் அவுட்னு பார்க்குறதுக்கு. அப்படி பார்க்கணும் அப்படின்னா 1490 இருக்கு இல்லையா, எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 1486 வந்து ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை. அதையும் பிரேக் அவுட் வந்து பண்ணாதான் இந்த ட்ரெண்டு வந்து மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நடக்கும். ஓகே, அதே மாதிரி இவங்க பெட்ரோல் டீசல் இதில் இருந்தாலும் ரிலையன்ஸ் அப்படிங்கிறது ரீட்டைல் பிஸ்னஸ்லையும் இருக்கிறாங்க, டெலிகாம்லையும் இருக்கிறாங்க, ப்ளஸ் பெட்ரோல் ஆயில் இதுலேயுமே வந்து இருக்கிறாங்க. ஜியோ எவ்வளோ பெரிய கம்பெனி ஆயிடுச்சுங்க இப்போது. ஏர்டெல், ஏர்செல், ஐடியா இந்த மாதிரி இருந்த ஒரு கம்பெனிஸ் எல்லாத்தையுமே தாண்டி டக்குன்னு ஒரு கம்பெனி வந்து ஒரு 2 இயர்ஸில் வந்து மேலே வந்து வந்துச்சு இல்லையா, அப்படி ஒரு கம்பெனியுமே இதுக்குள்ளே தான் வந்து இருக்குது. தனித்தனி ஸ்டாக்லாம் கிடையாது எதுவுமே, இது எல்லாமே சேர்ந்தது தான் ரிலையன்ஸ் அப்படிங்கிறது. அப்படிங்கும்போது ஒரு பக்கம் பெட்ரோல் டீசல் இதனால் அந்த ஸ்டாக் வந்து கீழே வந்து வந்திருந்தாலும் ஜியோ மூலியமாகவும் ரிலையன்ஸ்க்கு வந்து இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ கடைகள் நியூவாக வந்து ஓப்பன் ஆகிக்கிட்டு இருக்கு. 20,000 கடைகளுக்கு மேலே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த வருஷம் ஒரு 300 கடைகளுக்கு மேலே புதுசாக வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ இதுவுமே ப்ராஃபிட் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறனால பெட்ரோல் டீசலில் பிரச்சனைகள் குளோபல் அளவில் வந்தாலும் இது பேலன்ஸ் பண்ணிக்கும். இது ஓவர் ஹைப் கிடையாது, ஒரு பெரிய ஸ்டாக் பயங்கரமாக போக போகுது அப்படி கிடையாது. வீழ்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்கு இந்த 2 விஷயங்கள் உதவும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அது உங்களுக்கே தெரியும். ஃப்யூச்சரில் வந்து ஏஐ மூலிமா நிறைய விஷயங்கள் நடக்க போகுது, அண்டு நிறைய ஸ்டோர்ஸ் வந்து புதுசாக ஓப்பன் ஆக போகுது. இது எல்லாமே வளர்ச்சி பாதை தான். அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டாக்குக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து வந்துருச்சான்னு கேட்டிங்க அப்படின்னா வரல. அது வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை பற்றி பேசுவோம், சரிங்களா? ஸோ ஃப்யூச்சருக்கு இது ஒரு சேஃபான ஒரு ஸ்டாக்காக வந்து தெரியுது இப்போது. ஆனால் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, டக்குன்னு ஒரு மாதத்தில் என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் பண்ண ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் ஒன் டே டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி தான் இந்த இடத்துல நீங்களாக அனலைஸ் பண்ணி நீங்களாக பிரேக் அவுட் பண்ணும்போது வெயிட் பண்ணி பொறுமையை கடைப்பிடிச்சி ட்ரேட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டாக் நான் சொன்னேன் இல்லையா, ஒரே நாளாக ராக்கெட்டு மாதிரி மேலே போயிட்டு ப்ராஃபிட் தரக்கூடிய ஸ்டாக்கு கிடையாது. ஆனால் பேலன்ஸ்டாக உங்களை மேலே கொண்டு போய்கிட்டே இருக்கும், லாஸ் பண்ண விடாது. இப்போது இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? இந்த ஸ்டாக் வந்து பயங்கரமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மந்த்தும் மேலே போய்கிட்டே இருக்குது. ஸோ 2024 ஜூலை மந்த்னா இந்த இடத்துல வந்து பணத்தை வந்து போடுறேன், ஒரு 10 லட்சத்தை போடுறேன் இந்த ஸ்டாக்கில் அப்படின்னா அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க? அடுத்த 1 இயரில் அவங்க லைஃபையே வெறுத்துருப்பாங்க. ஏன்னா போட்ட 10 லட்சத்தில் 2.5 லட்ச ரூபா வந்து லாஸ் போயிடுச்சு, 25% வந்து போயிடுச்சு இல்லையா. 2.5 லட்ச ரூபா வந்து லாஸ்ட்டில் வந்து இருந்திருக்கு. திரும்ப அது ரெக்கவரி ஆகிறதுக்கே திரும்ப ஒரு 1 இயர் தேவைப்பட்டிருக்கு. ஸோ 2 வருஷமாக 0 ப்ராஃபிட்டில் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் ஒரு இங்கேருந்து வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 18% வந்து கீழே வந்து போயிருக்கு. ஸோ திரும்பியும் ஒரு 2 லட்சம் லாஸ் வரைக்குமே போயிட்டு தான் இப்போ வந்து ரெக்கவரி ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி என்ட்ரி கொடுக்குற இடமுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 10 லட்சம் இருக்குது அப்படின்னா அந்த 10 லட்சத்தை ஒரே ஸ்டாக்கில் வந்து போடுறீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய மிஸ்டேக் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே தெளிவாக சொல்லவே முடியாதுங்க. ஒருத்தங்க பங்குச்சந்தையில் லாஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்து போகிறாங்க இல்லையா, அதுக்கு முக்கியமான காரணம் இப்படி ஸ்டாக்கை நம்பி நல்ல ஸ்டாக்கு தான் நினச்சி பணத்தை வந்து உள்ளே போடுறதுனால தான் பயங்கரமாக லாஸ் பண்ணிவிட்டு பங்குச்சந்தையை விட்டு வெளியே போகிறாங்க. தவறான இடத்துல என்ட்ரி கொடுக்குறதுனாலையும் வெளியே வந்து போகிறாங்க. கண்டுபிடிக்க முடியும் நம்ம இந்த வருஷம் எந்த செக்டார் மேலே போக போகுது, இதை கண்டுபிடிச்சிட முடியும். அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடு வந்து பண்ணிட முடியும். இப்படி போய் சிக்கிக்க வேணாம். இந்த இடத்துல ப்ராஃபிட் நீங்கள் புக் பண்ணுற ஆளாக இருக்கணும். நான் எப்படி இந்த இடத்துல ஒரு 5 மந்த்துக்கு முன்னாடி புக் பண்ணணும், அதே மாதிரி புக் பண்ணுற ஆளாக நீங்கள் இருக்கணுமே தவிர அங்கே என்ட்ரி கொடுத்துட்டு வெயிட் பண்ணிவிட்டு லாஸ் பண்ணுற ஒருத்தங்களாக இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது நடந்துக்கிட்டு இருக்கும் சில பேருக்கு. நீங்கள் இங்கே என்ட்ரி கொடுத்துருப்பீங்க, லாஸ் பண்ணியிருப்பீங்க, எல்லாமே ஓகே தான், கவலைப்படாதீங்க. இப்போது என்ன தான் சைட்வேஸில் டவுன் ட்ரெண்டில் இருந்திருந்தாலும் ஒரு ரெக்கவரி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்க தான் செய்யுது.
அடுத்தடுத்த பிரேக் அவுட் வந்து நடக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாக் வந்து மேலே வந்து வரலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சரில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் தான். இந்தியாவில் டாப் 10 ஸ்டாக் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா அந்த 10க்குள்ளே இன்னொரு 10 வருஷத்துக்கு நிச்சயமாக இருக்க போகிற ஸ்டாக்கு தான். இப்போது சைட்வேஸில் டவுன் ட்ரெண்டில் அந்த மாதிரி போய்கிட்டு இருந்தாலும் இந்த பெட்ரோல் டீசல் பிரச்சனை வந்து சரியாயிருச்சு, எல்பிஜி பிரச்சனை சரியாயிருச்சு அப்படின்னா இப்போது பெருசாக பிரச்சனை எதுவும் இல்லை, மேலே வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் அமெரிக்கா ஈரான் பிரச்சனை வந்து ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இல்லையா, அதை பற்றி யாரும் பேசுகிறது இல்லை தான், போய்கிட்டு இருக்கு இல்லையா, அது கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் எகிரி மேலே வந்து போயிருங்க. ஓகே, ஸோ நான் சொன்னது கவனத்தில் வச்சுக்கோங்க. நல்ல ஸ்டாக்காக இருந்தாலும் தவறான இடத்துல என்ட்ரி கொடுத்துடக்கூடாது, சரியான இடத்துல என்ட்ரி கொடுக்க பார்க்கணும், எக்ஸிட்டும் சரியான இடத்துல ஆக பார்க்கணும். ஸ்டாக்கை பிக் பண்ணி ட்ரேடு பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். இந்த வருஷம் இந்த ஸ்டாக்கு இந்த செக்டர்லாம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத முன்னாடியே கண்டுபிடிச்சிட முடியும். அப்படி நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு கண்டுபிடிச்சி ப்ராப்பராக ஒரு ஸ்டாக்கில் என்ட்ரி கொடுத்தாலும் நல்லபடியாக என்ட்ரி கொடுத்து அதிகமான பணத்தையும் அந்த ஒரு ஸ்டாக்கில் வந்து போட்டுறாமல் ஒரு 2-3 ஸ்டாக்கில் பிரித்து போட்டு இந்த மாதிரி ட்ரேடு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரேடிங் ஜர்னி வந்து நல்லபடியாக இருக்கும். இது வந்து நான் சொல்கிறது வந்து டக்குனு ராக்கெட்டு மாதிரி ஒரே நாளில் பணக்காரன் ஆயிடலாம் அப்படி மாதிரி இல்லாமல் நிரந்தரமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, பங்குச்சந்தையை ஒரு பிஸ்னஸாக மாற்றிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லியிருக்கேன். முடிஞ்சால் இதை எடுத்துக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட ட்ரேடிங் லைஃப் நல்லாயிருக்குங்க. ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்டாக் வந்து தேவைப்பட்டாலும் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்த அந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி பேசலாம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.